இப்போது எக்ஸசைஸ் 3.12 செகண்ட் சம்மு. இப்போது 2 ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா எப்படி இருக்குது பாருங்கள். ஸ்மால் எழுதிக்கலாம். ஸ்மால் கார்டன் தான் கொடுத்துருக்காங்க. கார்டன் என்னது 16 into 12 ஈக்குவல் டு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா? 16 into 12 1632. இது ஒரு 16 192. ஓகேவா? 192. அதாவது லென்த் இன்ட்டு பிரெத் ஈக்குவல் டு ஏரியா. இப்போது அடுத்த ரெக்டாங்கிள் இருக்குங்க, வெளியே இருக்கிற ரெக்டாங்கிள் நம்ம விவரமாக புரியணும் அப்படின்னா, இப்போ என்ன சொல்கிறாங்க, சின்ன ரெக்டாங்கிள் இது ஒரு கார்டனு. இந்த கார்டனை சுற்றி ஒரு லான் ரெடி பண்ணுறாங்க. லான்னா இது பாத்வே ரெடி பண்ணுறாங்க. அந்த பாத்வேயோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதான் கேள்வியே. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சின்ன ரெக்டாங்கிளோட ஏரியா தெரிஞ்சிச்சு 192. இந்த பெரிய ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க பாரு, 285 கொடுத்துருக்காங்க. 285 கொடுத்துருக்காங்க. சரி, இதை லென்த் இன்ட்டு பிரெத் தானே எழுதணும். இதையும் இந்த லென்த் எப்படி இருக்குது பாருங்கள். லென்த் ஈக்குவல் டு லென்த் எவ்வளோ 16, இங்கே ஒரு டபிள்யூ, இங்கே ஒரு டபிள்யூ. அப்போது 16 + 2W இருக்குது. பிரெத்து பாருங்கள் 12 ப்ளஸ் இங்கே ஒரு டபிள்யூ, இங்கே ஒரு டபிள்யூ. அப்போது 2W. இப்போ இதோட ஏரியா என்னன்னு பார்க்கலாம். 16 + 2W இன்ட்டு 12 + 2W ஈக்குவல் டு 285. இப்போ கால்குலேட் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ, 16 × 12 192 ப்ளஸ் இது 24W, அப்புறம் இது 32W, இது 4W ஸ்கொயர் ஈக்குவல் டு 285. இப்போது பாருங்கள், ஈக்குவேஷன் மாதிரி வந்துச்சு பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு கான்ஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இதை நம்ம ஒரு ஆர்டர், இது 4W ஸ்கொயரு திரும்ப எழுதிக்கிறேன் நான். 4W ஸ்கொயர் ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 40 50 56W ப்ளஸ் 192 ஈக்குவல் டு 285. இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்தால் 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W ப்ளஸ் 192 மைனஸ் 285 ஈக்குவல் டு 0. மைனஸ் பண்ண எவ்வளோ பாருங்கள், 285 192 கேன்சல் பண்ணால் 3. 18ல் 9 போச்சுன்னா 93. அப்போது 4W ஸ்கொயர் ப்ளஸ் 56W மைனஸ் 93 ஆட் பண்ணால் 5 18 1 2 கரெக்டு தான். 285 அது ஆமாம். வச்சிங்களா? ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ ஃபேக்டர்ஸாக மாற்றோம்னா இதில் 4 × 93 4 × 93 × 4 போடலாம். 4 3 சார் 12 1 36 37. அப்போது 37 மல்டிப்ளை பண்ணால் 37 வரணும். ஆட் பண்ணால் 56 வரணும். மைனஸ் 372 ஆட் பண்ணால் 56 வரணும். இப்போ என்ன பண்ணலாம், 62 மைனஸ் 6 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 372 ரெண்டையும் ஆட் பண்ணால் 56 வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதோட ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். டிவைடட் பை 4, இங்கே 4 இருக்கு இல்லையா? அப்போது டிவைடட் பை 4 கேன்சல் பண்ணால் 3/2, இது 2, இது 31. அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இதோட ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 31/2 அப்புறம் எக்ஸ் மைனஸ் 3/2 ஈக்குவல் டு 0. அப்போது ஈக்குவல் எக்ஸு தான் வேணும் நமக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 31/2 எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. நெகட்டிவுக்கு வேல்யூவே இல்லை, ஏன்னா ஏரியாவில் போய் நம்ம நெகட்டிவ் வராது. இப்போ இங்கே பாருங்கள், இது பாசிட்டிவ் தான் கணக்கு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு
மூணில் ரெண்டால் டிவைட் பண்ணால் 1.5. அப்போ அந்த வித்தோட லென்த் எவ்வளோ? 1.5 மீட்டரா சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, மீட்ரு. அவ்வளோதான் சார். தேங்க்யூ.